அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான அப்டேட்டு, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ரவுண்ட் 2ல் நிறைய மாணவர்கள் இடம் கிடைத்து, சொல்லப்போனால் உண்மையே இல்லை, இடம் கிடைத்ததை விட அப்கிரேடேஷன் ஆகி சில மாணவர்களுக்கு இடம் கிடைத்த எல்லா மாணவர்களும் ரிப்போர்ட்டிங் ஸ்டேட்டஸில் இருப்பாங்க, இல்லை நாட் ரிப்போர்ட்டிங் ஆர் நாட் அலாட்டட் இந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்கன்ற மாதிரி வச்சுக்கலாமே. இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னென்னா, ஒன்று டீம்டுக்கு போகலாமா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுண்ட் 3யை ஃபேஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கலான்னு பார்க்குறேன். ஸோ என்னவா இருந்தாலும் குழப்பங்களுக்கு ஒரு விடை கிடைக்கணும், இல்லை ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருக்கிறோம், ஒரு டைலமா சுச்சுவேஷனில் இருக்கிறோம், நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இது கரெக்டாக தப்பா, நம்ம டெபாசிட் இழக்காமல் எங்கெங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் கொண்டு வரோம். கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க, அதை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் சக்ஸஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி எனக்கு கிடைச்சிருமா கிடைச்சிருக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, பார்ட்டிசிபேட் பண்ணலாமா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதா, இது மாதிரிலாம் விட்டுருங்க. டெக்னிக்கல் கிரிவன்ஸ், எனக்கு ஒரு சப்போர்ட் தேவை, எனக்கு அடுத்த லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கைடன்ஸ் தேவை அப்படின்னா மட்டும் கூப்பிடுங்க. ஜஸ்ட்டு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் போதுங்க சார், மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்றதுக்கு மேபி என்னுடைய தகவல்கள் உதவியாக இருக்குன்னா வீடியோ மட்டும் பாருங்கள். கூப்பிடணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கு, நான் இந்த பக்கம் போறதா எந்த பக்கம் போனாலும் பணத்தை இழக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் தேவைன்னா கூப்பிடுங்க. அதுக்கு நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி உதவி பண்ண முடியும், எப்படியெல்லாம் நம்மளுடைய கண்டென்ட்டும் என்னோட அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்க்கலாம், சரியா? ரைட், எனிவே கோஹெட். இன்னைக்கு நான் எடுத்துக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் நம்பர் 3 தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். சார் இது கண்டிப்பா இன்னைக்கு இது தேவையா சார் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டா மேபி டிசிஷன் எடுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? அதனால என்னைக்கு இருந்தாலும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அழகாக ப்ரிப்பேர் சம் நோட்ஸ். ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரவுண்ட் 3 எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று ஆல்ரெடி அலாட்மெண்ட் வாங்கிட்டேன், ஜாயினும் பண்ணிட்டேன், அவங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ. இது வரைக்கும் நான் அலாட்மெண்ட் வாங்கலை, இல்லை அலாட்மெண்ட் வாங்கினேன் ஜாயின் பண்ணுற ஐடியா இல்லை, ஜாயின் பண்ண போகிறதும் இல்லை, அடுத்த ரவுண்ட் ஃபேஸ் பண்ண போகிறோன்றதுக்கு அடுத்த ரவுண்ட் வீடியோ கொடுக்கலாம், அடுத்த ஒரு தனி வீடியோ கொடுக்கலாம். இதில் எக்ஸ்க்ளூசிவாக கையில் ஹேவிங் சீட் லைக் எம்பிபிஎஸ்ஓ பிடிஓஸோ கையில் சீட்டை வச்சிருக்கிறது மட்டும் இல்லை சார், போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி படத்தெல்லாம் கட்டிட்டு வந்துட்டாங்க சார், ஒன்லி வெயிட்டிங் ஃபார் த அப்கிரேடேஷன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப 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 கவனமாக இருக்கலாம். கொஞ்சம் லென்த்தி வீடியோ இருந்தாலும் ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்துடுங்க அப்படின்னு தான் என்னுடைய அட்வைஸ். ஃபஸ்ட்டு நான் எலிஜிபிலிட்டி ஆஃப் ரவுண்ட் 3 சொல்லிடுறேன். சிம்பிளாக ஒரே லைனில் முடிச்சுன்னா எல்லாரும் எலிஜிபிளுங்க, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்த தப்புமே கிடையாது. பட் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜாயிண்ட் கேண்டிடேட். ஏன்னா ஜாயிண்ட் கேண்டிடேட் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சீட் இருக்கு, உங்களுக்கு குழப்பமும் இல்லை, ரைட்? நான் ஆல்ரெடி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான காலேஜில் தான் இருக்கிறேன், அந்த கோர்ஸில் தான் இருக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக மூவ்மெண்ட் வேணுன்றவங்க தயவு செஞ்சு டிஎன் மெடிக்கல் அஃபிஷியல் போகக்கூட விடாதுங்க, போகவே வேண்டாம், நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நீங்கள் எப்போ காலேஜில் இனாகரல் ஃபங்க்ஷன் கொடுக்குறான்னு பாருங்கள், அன்னைக்கு போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் பாருங்கள். தயவு செஞ்சு அதுக்குள்ளேயே போயிடாதீங்க. ஏதாவது சின்ன தவறு பண்ணிட்டாலும் பனிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெவியர். நாட் ஒன்லி லூசிங் த டெபாசிட், யூ கேன் சேஞ்ச் த காலேஜ். ஏதாவது ஒரு தவறு பண்ணிடக்கூடாது, சரியா? அதனால தான் டிஎன் மெடிக்கல் ஹைலி செக்யூர்டு. ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்குமே உங்களுக்கு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண சொல்கிறாங்க, தட் இஸ் அட்வைசபிள், ரைட்? ஸோ நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸு, கவர்மெண்ட் கோட்டாவுடைய ப்ராஸ்பெக்டஸ், இதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் ப்ராஸ்பெக்டஸு, அதில் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் ரவுண்ட் 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரவுண்ட் 3 ஆன்லைன் கவுன்சிலிங், இதை மாப்பப் ரவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மாப்பப் ரவுண்டை பொறுத்தவரை எல்லாரும் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க, புதுசாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க, 500 ரூபாய் 1000 ரூபாய் பணம் கட்டி அப்ளிகேஷன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 30,000 கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் 1 lakhக்கும் கட்டி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ரைட்? எலிஜிபிள் ரவுண்ட் 3 மாப்பப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எலிஜிபிளுங்க, சரிங்களா? என்ன சொல்லுங்க, ரெஜிஸ்டர்ட் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2. ஏற்கனவே ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, சீட்டே கிடைக்கல, திரும்ப அவங்க ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, டைரக்டாக அந்த ரவுண்டில் கலந்துக்கிறேன் மட்டும் வில்லிங்னஸ் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பர்மிட்டட், யாராவது ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, ரவுண்ட் நம்பர் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜாயிண்ட் கேட், இந்த பாயிண்ட் நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் அப் டு ரவுண்ட் 3 ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா ஆர் ஸ்டேட் கோட்டா ஷல் நாட் பி எலிஜிபிள். ரவுண்ட் 3 கவுன்சிலிங் தான் நம்ம போகிறோம், சரிங்களா? அதனால இந்த பாயிண்ட் இந்த இடத்துல சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, வரலாம், அந்த பாயிண்ட் வேண்டாம். ஒன்ஸ் கேண்டிடேட் ஜாயின் த ரவுண்ட் 3 சீட் cannot be upgrade, cannot be resign. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3rd ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு, சரிங்களா? அலாட் ஆனாவே நீங்கள் உங்களுடைய சீட்டை அப்கிரேடேஷனுக்கு போக முடியாது, சீட்டை ரிசைனும் பண்ண முடியாது.
ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ஒரு காலேஜ் சீட்டு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வைக்கிறீங்க, பிடிச்ச கோர்ஸ் வைக்கிறீங்க, நீங்கள் ஜாயின் அலாட் ஆகுது, அதன் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் முடியாது, அப்கிரேடேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்படி நீங்கள் ரிசைன் பண்ணல, நான் அலாட்மெண்ட்டே பார்த்தேன், அலாட்டை பார்த்தேங்க சார், அதுக்கப்புறம் நான் லாகின் பண்ணல, நான் அப்படியே ஒதுக்கி வந்துட்டேன் அப்படி இப்படின்னா உங்களுடைய டெபாசிட்டை ஃபுட்ஃபிட் பண்ணிடுவாங்க, உங்கள் சீட்டு வெக்கேட்டடாக நாட் ரிப்போர்ட் மார்க் கன்சிடர் பண்ணி அடுத்த ரவுண்ட் கொடுத்துருவாங்க. ரைட்? இதில் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எனி கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின் இன் ரவுண்ட் 3 அலாட்டட் சீட். நீங்கள் இப்போ தான் அந்த ஜாயிண்ட் கேண்டிடேட்டோட அர்த்தமே புரியும். ஏற்கனவே கையில் ஒரு சீட் வச்சிருக்கிறீங்க, ஒரு என்ஆர்ஐ சீட்டாக இருக்கட்டும், ஒரு எனி ஒன் சீட், வி ஹாவ் டு பெய்டு ஃபார் த டியூஷன் ஃபீஸ், எல்லாமே கட்டி ரெடியாக வச்சிருக்கிறீங்க. அப்படி ஒரு கேண்டிடேட்டு இந்த ரவுண்டில் நீங்கள் ஒரு சீட்டை எடுக்கிறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி அப்கிரேட் பண்ண போகிறீங்க. பட் நீங்கள் எதிர்பார்த்த கல்வி விட டவுன் கிரேடுக்கோ இல்லை எம்பிபிஎஸ்லேருந்து பிடிஎஸ்க்கோ கவர்மெண்ட் கோட்டாலேருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பதிலாக என்ஆர்ஐ கோட்டாவோ ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. நீங்கள் அப்கிரேடேஷன் ஆகி தான் ஆகணும். ஏன்னா நிறைய வரலாறு இதுக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எம்பிபிஎஸ் பதிலாக பிடிஎஸ் எடுத்த கதைகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ ரவுண்ட் 3 ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப கவனமாக இருக்கும். தப்பு பண்ணிங்கன்னா ரொம்ப தண்டனைகளை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ரூல் என்னன்னா, ரவுண்ட் 3 தான் உங்களுக்கு இஸ் ஃபைனல். அதாவது ஃபைனல் மீன்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு சீட்டு ஏற்கனவே ஜாயிண்ட் கேண்டிடேட் டாபிக் எடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஆல்ரெடி ஜாயிண்ட் கையில் ஒரு சீட் வச்சுருக்கிறீங்க, இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அது நல்ல குவாலிட்டியான காலேஜ், அதில் அந்த மாதிரி அப்கிரேடேஷன் இதெல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் ஓகே, அப்கிரேட் ஆகிடுச்சுனாலும் பர்ஃபெக்ட். அப்கிரேடே ஆகணும்னா சீட் ரீடைன் ஆகிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எடுத்த கல்லூரியை விட அடுத்து கீழே டவுன் கிரேடில் இருக்கிற ஒரு கல்லூரியும் இல்லை ஒரு பிடிஎஸும் தவறுதலாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த சீட்டை ரீடைன் பண்ண முடியாது. நான் பிடிஎஸ் படிக்க மாட்டேன்னு வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே டியூஷன் ஃபீஸ் கட்டினது ஃபோர்ட்ஃபிட் பண்ணிடுவாங்க, டெபாசிட்டையும் ஃபோர்ட்ஃபிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, பெனால்ட்டியும் அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. சரியா? அது வந்து டிஸ்கண்டினியூஷன் அப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ பி அலர்ட் அவர் ஜாயிண்ட் கேண்டிடேட்டுக்கு உண்டான மிகப்பெரிய ரைட். ஸோ அதில் அலாட்டட் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஜாயிண்ட் கேண்டிடேட் வச்சுக்கோங்களேன். சாட்டிஸ்ஃபை காலேஜ்னா பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அப்கிரேடேஷன் போகிறீங்க, அதில் அப்கிரேட் ஆகுது, இல்லை அப்கிரேடேஷன் ஆகலை. அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அப்கிரேடேஷனே ஆகலையா, நீங்கள் ஏற்கனவே இருக்கிற சீட்டில் திரும்ப இருக்கிறீங்க, அதுதான் ஃபைனல் சீட்டு, அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிளும் கிடையாது, அடுத்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஆல்ரெடி ஹோல்டர் சீட் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ரைட்டு. இது இந்த அப்கிரேடேஷன் ஆர் நாட் அப்கிரேடேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சாப்டர் ஓவர், கேம் இஸ் ஓவர், நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லை புதுசாக ஜாயின் பண்ண அப்கிரேடேஷன் ஆவீங்க இல்லையா? அதோட உங்கள் கேம் ஓவர் இந்த அகாடமிக் இயர், அவ்வளோதான். அது பேர் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ரிசைன் பண்ண முடியாது. அப்படி ரிசைன் பண்ணீங்கன்னா டெபாசிட் எல்லாமே இழந்துருவீங்க. ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங்கை ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும்னு மட்டும் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி எங்கே ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதை விட அப்கிரேடேஷன்றது ஒரு தரம் உயர்ந்த கல்லூரிக்கோ இல்லை தரமான ப்ராசஸ்க்கோ இல்லை ஒரு கேட்டகரி சேஞ்சோ இந்த மாதிரி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாலேருந்து என்ஆர்ஐக்கு போகிறது இதெல்லாம் பட் யுவர் டிசிஷன். பட் உங்களுக்கு தெரியாம போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போறோம், அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு அவர் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்னு தெரியாது. அன்னைக்குன்னு பார்த்து பெரிய இங்க இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பிஸியானவங்க கம்ப்யூட்டர் சென்டருக்காரங்க தான். நீங்க என்னதான் போனாலும் பெருசா அவங்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அதை நீங்க பாக்குற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லை அனுபவம் வாய்ந்த ஒருத்தர்கிட்ட அது கவனமா பண்ணி கொடுங்க சார், சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமா தேர்ட் ரவுண்டை ஹேண்டில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தப்பு பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை, செகண்ட் ரவுண்டில் தப்பு பண்ணிங்களா பிரச்சனையே இல்லை, ஃப்ரீ ஆயிடலாம். பட் தேர்ட் ரவுண்டில் தப்பு பண்ணிங்கன்னா யூ கேன் லூஸ் யுவர் ஆல் த மணி. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது மாதிரி தான் இந்த வீடியோ நான் கவர் பண்ண நினைச்சது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே ஒரு சீட்டை வாங்கியிருக்கிறோம், ரைட், ஜாயின் பண்ணியிருக்கிறோம், இல்லை கையில் சீட்டை வச்சு ரிப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு அடுத்த ரவுண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணுன்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் நிறைய கவர் பண்ண முடியாத நாட் அலாட்டட், எனக்கு இதுவரைக்கும் சீட்டே வாங்கலை, டீமில் கலந்துக்கிட்ட எங்கேயும் சீட்டு வாங்கல, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் எங்கேயும் சீட்டு வாங்கல, இது வரைக்கும் எதுவுமே சீட்டு வாங்கல, இனிமேல் வாங்குறது வாய்ப்பு இருக்கா, அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நார்மலாக வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படலனாலும் தேவைப்படுற மாணவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுங்கள்.